லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர் அடகு தரகர் அதுக்கான லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணா பார்க்க வச்சுங்களா. ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, சால்வெண்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஷாப் அட்ரஸுக்கான ப்ரூஃபு, அடுத்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்டுக்கு இது வேணும், சலான் காப்பி ஒன்று வேணும், சலான் நம்ம கட்டியிருந்துருக்கணும், பேன் கார்டு இது, அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷனு, லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஆப்ஷனல் வந்து ஐடி ரெண்ட்டுக்கு ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்ட் இது ஓகேவா. இதுதான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸு, பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே. சரி ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணும்போதுனா ரெவன்யூ சர்வீஸில் போய்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் தேர்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர் REV 401 லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர்னு இருக்குல்ல ஆக்ட்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றது சும்மா காமிச்சிருக்காங்க பாருங்கள். சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோ, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, சால்வன்சி சர்டிஃபிகேட்டு, ஷாப் அட்ரஸு, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு, பட்டாச்சிட்டா அதுக்கு தேவையானது, அடுத்து ப்ராப்பர்ஸ் லைசன்ஸு, ப்ரீவியஸாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தா அதுவுங்க, இல்லைனா விடுங்க. அடுத்து நீங்கள் சலான், இதுக்கு வந்து கட்டண சலான் ஒன்று வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் ஒன்று, நாமினி யாருனா இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட்டு, சால்வன்சி ப்ரூஃப் வேறு ஏதாவது நாமினிக்கு இருந்தால் அதுவும் கொடுங்க, பில்டிங் லைசன்ஸோட டாக்குமெண்ட்டு, அடுத்து பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டு, அவங்களுக்கு ஏதாவது மேப் போட்டு பில்டிங்கோட இதுனா அதுக்கு, பேன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, லீஸ் அக்ரிமெண்ட், நீங்கள் லீஸுக்கு இருந்தீங்கன்னா இல்லை ரெண்ட்டுக்கு இருந்தீங்கன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர் ஓகேவா. இவ்வளோ தான். இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரிஜிஸ்டர் கேன் நம்பர்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் அதை அப்ளை பண்ண எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியல சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க சரிங்களா. சரி ஓகே, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. கேன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இருந்தது அப்படின்னா. இல்லைனா நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணணும் சரிங்களா. எனக்கு இருக்குது ஆல்ரெடி, அதனால் வந்து நான் கொடுத்தோன்னே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிட்டு வச்சிங்களா. அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க. பட் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணாலே உங்கள் டீட்டெயில் வந்து காமிக்கும் சரிங்களா. அதை கொடுத்து இப்போ ப்ரொசீட் கொடுத்தவனே ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் டைப்னு இருக்குது ஓகேங்களா. அதில் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்று நியூவா இல்லை ரெனியூலான்னு கேட்குது ஓகேவா. நியூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூ கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கேன் சார் லைசன்ஸை, அதை நான் இப்போ ரெனியூல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெனியூல் கொடுத்து லைசன்ஸை ரெனியூல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ரெனியூல் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய ஓல்டு லைசன்ஸ் நம்பர் கேட்கும், அதை கொடுத்து சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் புதுசாக இப்போ தான் சார் பண்ணுறேன் அப்படின்னா நியூவை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. இப்போ நான் நியூவை கிளிக் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ நியூவை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. லைட் பண்ணிட்டுலாம் வந்து ஆல்ரெடி அதுவே ஃபில்லப் பண்ணிருச்சு. நமக்கு ஃபில்லப் பண்ணாதது எதுன்றதை அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ கீழே ஸ்கெயில் பண்ணி வந்தீங்கன்னா ஷாப் அட்ரஸ் ஓகேங்களா. ஷாப் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப், நீங்கள் உங்களுடைய கடை வந்து எங்கே வைக்க போகிறீங்களோ அதுக்கான அட்ரஸை வந்து நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து நான் ஷாப் நேம், உங்கள் கடை பெயர் வந்து மேலே என்ட்ரு பண்ணிங்க ஓகேவா. இப்போ நான் கடை பேர் என்னவோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அது ஸ்ரீ பிரம்மா நகை அடகு கடை, அதனால் ஸ்ரீ பிரம்மான்னு போட்டுக்கிறேன். போட்டவனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஓகேங்களா. கடை நீங்கள் வைக்க போகிற அட்ரஸ் இது ஓகே, கரெக்டாக நோட் பண்ணிங்க. கடை எங்கே வைக்க போகிறீங்களோ ஷாப்போட அட்ரஸ், இப்போ அதுக்கான வில்லேஜ் என்னவோ அதையும் செலக்ட் பண்ணிங்க. பட் நீங்கள் சிட்டியே கொடுத்தா கூட அந்த சிட்டிக்கில் என்ன சப்டிக்கோ அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நான் திருக்கோயில் வச்சுருக்கேன், திருக்கோயிலே தெற்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் நேம் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. என்ன தெருவோ, இப்போ ஆசனூர் மெயின் ரோடு ஓகேங்களா, எந்த மெயின் ரோடில் இருக்கோ இல்லை என்னவோ உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஷாப் அட்ரஸ், நீங்கள் அந்த இது பண்ணிங்க சரிங்களா. அதை வந்து கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதனால் இங்கிலீஷில், இதுக்கு வந்து தமிழில் முடிஞ்சோடனே பில்டிங் டோர் நம்பர் ஓகேவா. உங்களோட டோர் நம்பர் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் அட்ரஸுக்கான பின்கோடு, அந்த பின்கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிச்சிங்களா. 605757 அப்படின்றத பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டே வந்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில், அது கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே. அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் சலான். இது இந்த சலானை முதல்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஹோம் பேஜில் போய்ட்டு இதுக்கான சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஹோம் பேஜில் வந்து இந்தமாதிரி சலானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டிய ஃபார்மு. இதில் பாருங்கள் ரிமைண்டர் டைப்பில் வந்து அது பப்ளிக்கு ரிமோட் கோடு வந்து அதே வந்துடும். நீங்கள் ரிமோட் நேம் வந்து செலுத்து போரின் பேர் என்னன்னு கேட்கும், உங்களுடைய பேர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும் ஓகேவா. அதுக்கப்புறம் வருமான வரி கணக்கு எண், அது வந்து பேன் கார்டு நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஆப்ஷனல் தான் சரிங்களா. ஆனால் கான்டாக்ட் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஸ்டார் போட்டுருக்குது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரி ஃபில்லப் பண்ணி ஆகணும் ஓகேவா. அதை கரெக்டாக மெயின் பண்ணிச்சிங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ரெட் கலர் ஸ்டார் மேலே போட்டிருக்கல, அதை வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் ஓகேவா. மற்றது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், பண்ணாலும் பண்ணட்டாலும் போடலாம் ஓகேவா. இப்போ வந்து கான்டாக்ட் நம்பர் போட்டுன்னு தெரு பேர் கேட்குது, உங்களுடைய தெரு பேர் என்னவோ அந்த தெரு பேர் வந்து கட்டிங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பில் எப்படி சொல்ல சலான் வந்து கட்ட போகிற அட்ரஸ் என்னவோ ஓகேவா. நீங்கள் வீட்டு அட்ரஸில் கட்டினாலும் ஓகே, இல்லை கடை அட்ரஸில் கட்டினாலும் சரி ஓகேவா. என்ன அட்ரஸில் கட்ட போகிறீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்தாண்ட வந்து சிட்டியா டவுனான்னு கேட்குது, அந்த வில்லேஜ் என்னவோ வில்லேஜ் நேம் கூட கொடுத்துங்க. அடுத்து ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணி தமிழ்நாடுன்றதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய அட்ரஸ்க்கான பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
என்ட்ரு பண்ணிட்டு நான் என்ட்ரு பண்ணோடனே கீழே வந்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், ஓகேவா? ஆதார் கார்டு நம்பர் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க, சரிங்களா? நான் இப்போ வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து இப்போ நான் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி எதுக்குன்னா சலானோட பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு. இதில் ஃப்ரம் டேட் அப்படின்னா நீங்கள் இப்போ எப்போ பண்ணுறீங்களோ, நீங்கள் பில் கட்டும் போது அதை கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் இன்றைக்கி பில் கட்ட போனால் அன்றைக்கி டேட்டையும் கொடுங்க, ஓகே? ஃப்ரம் டூ அன்றைக்கி டேட்டே கொடுத்துட்டு கீழே ஸ்கொயல் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீட்டெயில்னு கேட்கும், துறை விவரங்கள். இதில் தான் நீங்கள் கரெக்டாக மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? உங்களுடைய மாவட்டம் என்னன்றதை, உங்களுடைய மாவட்டம் வந்து கீழே ஸ்கொயல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், எல்லா மாவட்டமும் இருக்கும். நீங்கள் அந்த மாவட்டம் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணவே கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணி அதில் அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்துருச்சிங்களா? வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின் பண்ண வேண்டியது, ஓகேவா? இப்போ வந்து நம்ம நகை அடவு கடைக்காக வைக்க போகிறன்றதில் இதுக்கான இது நம்ம என்ன நம்பரோ நான் வந்து டைப் பண்ணுறேன், அந்த நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தானே இது வந்து இதுதான், ஓகே? இதுக்குள்ளே தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும், ஓகே? இப்போ நான் வந்து 0 கொடுறேன். இது வந்து காமனானது, இது 04102 இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தாண்ட வந்து டிஸ்ட்ரிக், உங்களுடைய டிடிஓ உடைய நேம் என்ன டிஸ்ட்ரிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தாலுக்காவும் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? உங்களுடைய தாலுக்காவை மெயினாக பாருங்கள். தாலுக்கா இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக் கொடுங்க, சரிங்களா? தாலுக்கா கரெக்டாக இருந்து தாலுக்கா சப் கலெக்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, சப் கலெக்டர் திருக்கோயில் இருக்குல்ல, அது கிடையாது, அங்கே தாசில்தார் திருக்கோயில் இருக்கு பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுங்க, சரிங்களா? உங்களுடைய தாசில்தார், ஏன்னா தாலுகா ஆஃபீஸில் தான் நம்ம வாங்க போகிறோம் அந்த சர்டிஃபிகேட், அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிங்க. நோட் பண்ணோடனே உங்களுக்கு பணம் கோடு வந்து டிடிஓ கோடு வந்து அதுவே ஜென்ரேட் ஆகிடும், ஓகேவா? ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்வீஸ் டீட்டெயில், இதில் வந்து சேவை விவரம், அந்த விவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரீசிவிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்தல அதுதான் 04102 கொடுத்து கமிஷனர் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். அது ஹைட் ஆனதுக்கப்புறம் தான் கீழே வந்து செலக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வகை அப்படின்றத கொடுக்கணும், ஓகே? லைசன்ஸ் ரெனியூவல் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துட்டுங்க. கொடுத்த வேணே கீழே தானே சைடில் வந்தீங்கன்னா செலக்டில் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மணி லேண்டர் ஆக்ட்னு போட்டுது, லேண்டர் ஆக்ட்னு. இன்னொன்று வந்து பவுன் புரோக்கர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து கொடுத்து இது பண்ணோம். இதில் பாருங்கள் லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர், இதுக்கான இது தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு தான் இப்போ நம்ம சலான் கட்ட போகிறோம், ஓகேவா? அதை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நம்ம அதுக்கான இதுதான் சலான் கட்ட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தவனே இங்கேயே வந்து கணக்கு தலைப்புன்னு வந்து சொல்லி அதுவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதோட அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து 100ன்னு போட்டுங்க. இந்தான டிபார்ட்மெண்ட் நம்பர் துறை குறிப்பிடல, இதில் வந்து தான் அந்த லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர் அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க, இல்லை அதுலேருந்து காப்பி பண்ணுறது கொடுத்துங்க. இந்த ரீமார்க் இது ரெண்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம கொடுத்தா ஒரு நல்லது, ஓகேவா? சரிங்க சார், இதில் வந்து இன்னும் வேறு எதுவும் நான் அதுக்கும் பே பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் ரோ அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் வந்து திருப்பி என்ன சர்வீஸோ நாங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேணாம் அப்படின்னா இல்லை டெலிட் ரோன்னு கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போ இது ஒன்று மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில் வந்து செலக்ட் பேமெண்ட்டு, இந்தாண்ட பேமெண்ட் மெத்தட் ஒன்று ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனில். ஆஃப்லைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பேங்க்னு செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணவொடனே அதில் வந்து நீங்கள் என்ன இதுவாக இது பண்ண போகிறீங்க, இப்போ இருக்கிற பேங்க் அவ்வளோதான், அதில் தான் நீங்கள் சலான் கட்ட இருக்கும். ஒன்று டிமாண்ட் டிராஃபா, இல்லை வந்து செக்காக கொடுக்குறீங்களா, இல்லை கேஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி, ஓகேவா? நம்ம வந்து பேங்க்குக்கே போயிட்டு கொடுக்குறது அந்த மாதிரி சலான் காட்டுறது. இல்லை எனக்கு ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் இந்த பேங்க்கில் மட்டும்தான் ஆன்லைனில் அவைலபிள், சரிங்களா? ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்ஸ், இந்தியன் பேங்க், ஓகேவா? நான் ஸ்டேட் பேங்க் வச்சுருக்கேன், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேங்களா? கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனுக்குள்ளே போவோம். இதில் வந்து நெட் பேங்க் வச்சுருங்களா இல்லை டெபிட் கார்டு வச்சுருங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துங்க. இதில் வந்து இது மாதிரி தான் வந்து கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்துடும் உங்களுக்கு. சலான் காப்பி எடுத்து வச்சுட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? சலான் காப்பி எடுத்தவனே சலான் காப்பியோட அமௌண்ட் எவ்வளோ, 100 ரூபா, அதுவே ஜென்ரேட் ஆகிடுச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக. இந்தாண்ட வந்து சலான் நம்பர், உங்களுக்கான அந்த சலான் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த சலான் நம்பர் வந்து நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். சலான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன்னா சலான் நம்பரை கொடுத்துட்டு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா சலானோட டேட் நீங்கள் எப்போ கட்டினீங்களோ அந்த டேட், ஓகேவா? நீங்கள் இப்போ ஏற்கனவே கட்டியிருந்து நான் நேற்று கட்டி கூட இன்றைக்கி இது பண்ணால் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை, அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்னைக்கு கட்டினீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகே? அடுத்தது பேங்க் நேம், எந்த பேங்க் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற அந்த பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து பேங்க் நேம் என்னது அது ஷார்ட்டாக கூட போடலாம். இப்போ நான் எஸ்பிஐ பேங்க்லேருந்து பண்ணேன், அதனால் வெறும் எஸ்பிஐ மட்டும் கொடுக்குறேன், ஓகேங்களா? கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் நேம், உங்களுடைய பேங்க் பிரான்ச் நேம் என்னன்றதை கேட்கும். அதில் வந்து உங்களுடைய பிரான்ச் என்னவோ அந்த பிரான்ச் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நான் பேங்க் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன், என்னோட பேங்க்லோட பிரான்ச் என்னவோ அந்த பிரான்ச் வந்து கொடுத்துக்கிறேன், ஓகேவா?
பேங்க் கொடுத்தோன்னே கீழே வந்திருக்கு பாருங்கள், விண்ணப்பதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகள் வணிகமிடம் உள்ளதா இல்லை வணிக இடத்தின் முகவரி உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தால் எஸ் கொடுங்க, ஏன்னா இன்னொரு அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2-3 கடை இருந்தால் அந்த கடை அட்ரஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா, நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கீழே வந்து இது காமிக்கும், ஆஸ் தி அப்ளிகண்டட் அப்ளைட் த சேம் லைசன்ஸ். விண்ணப்பதாரர் தனி உரிமை விண்ணப்பத்தில் சாரி கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அது வந்து டிக் பண்ணணும் பண்ணலாம். செப்பரேட் லைசன்ஸ் அதுக்குன்னு வச்சிருக்காரான்னு கேட்குறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது கீழே இருக்குது பண்ணால் விண்ணப்பதாரர் தனி உரிமை விண்ணப்பத்தில் உரிமை விண்ணப்பித்த நிதியாண்டு அவர் வந்து இருந்து எந்த வருஷம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா டேட்டு 2023 கொடுத்தீங்கன்னா அந்த 2023 to 24 வரைக்கும் தான் அது லைசன்ஸ் செல்லும். ஓகே, அந்த மாதிரி 1 இயர்க்கானது தான் அது. ஓகேவா, அதை கொடுத்துடணும். அதை கொடுத்துருவேனே கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் டீட்டெயில். ஓகேவா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கிறது ஒரு அட்ரஸாக இருக்கலாம், நீங்கள் வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறது வேறு வேறில் இருக்கலாம். ஓகேவா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துறேன். திருக்கோயிலூர்ன்றது தாலுக்கா வந்து கொடுத்துக்கிறேன். தாலுக்கா கொடுத்தோன்னே உங்களுடைய வில்லேஜ் என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வில்லேஜையும் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நான் காமிக்கிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் இருக்குல்ல, அந்த டைப்ஸ் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து லேண்ட் டைப்பா இல்லை வெட்டா, அது ரெசிடென்ஸா இல்லை கமர்ஷியலா அப்படின்றது கேட்கும். ஓகேவா, ஒன்று நஞ்ச நிலமா இல்லை புஞ்ச நிலமா இல்லை வீடா அந்த மாதிரி கேட்குறது. அதுக்கு என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்களா. இப்போ நான் வந்து புஞ்ச நிலம் வச்சிருக்கேன் இல்லை நஞ்ச நிலம் வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கொடுக்கணும். வெட்டு அப்படின்னா உங்கள் இதுன்னு சொல்லுவோம், ட்ரை லேண்ட் அப்படின்னா புஞ்சைன்னு சொல்லுவோம். ஓகேவா, நஞ்சைனா வெட்டு, புஞ்சைனா ட்ரைலேண்ட். ஓகேவா, ரெசிடென்ட் அப்படின்னா உங்களுடைய வீடு அந்த மாதிரி இது. ஓகேவா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க சார், இப்போ நான் என்ன இது வச்சுருக்கணும் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நான் ரெசிடென்ஸ் வீடு இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், உங்களுக்கான வீட்டுக்கான சர்வே நம்பர் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு இதுக்கு இருக்கும். உங்கள் பத்திரத்துலலாம் பாருங்கள், இல்லைனா உங்கள் டாக்குமெண்ட் இருந்தால் கூட அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் வந்து போட்டுங்க. 45/1 இருக்கும், 45 மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துங்க. சரிங்களா, கொடுத்தவனே உங்களுடைய ஏக்கர்ஸ் எவ்வளோ ஏக்கர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அது 2 ஏக்கர்ஸ் வரும், இல்லை ஒரு 2 சென்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய வேல்யூ கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவோம், அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்ற அமௌண்ட் வந்து கொடுத்துங்க. இப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்னோட இது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரும், இல்லை என்னோட இடம் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும், அந்த மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் இது ஒன்று ஓனரா இல்லை நீங்கள் லீஸுக்கு இது பண்ணிங்களா. ஒரு சில இது வந்து லீஸுக்காக இருக்கா இல்லை ஓனரா அப்படின்றத கேட்கும், அதையும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை கொடுத்துட்டு ஆட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வேணே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு சர்வே நம்பரில் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இருக்கிறது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்து செக் பண்ணிங்க. சரிங்களா, இப்போ சரி ஓகே நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கீழே வந்து ஆடுன்னு இருக்கும். அந்த ஆட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா, ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணனே எங்கள் ஆட் ஆயிடுச்சிங்களா. ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் ஓகேவான்னு கேட்குங்க. மேலே கூறப்பட்ட விவரங்கள் எனது அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எட்டிய வரையில் சரியானது என உறுதியளிக்கிறேன் என்று கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் மோடுக்கு வந்து வந்துடும். சரிங்களா, இப்போ டாக்குமெண்ட் மோடில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஃபோட்டோ, அடுத்து ரெசிடென்சி ப்ரூஃபு, சால்வென்சி சர்டிஃபிகேட், இந்த மேண்ட்ரி இருக்குல்ல இது எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேவா, அதனால் இவ்வளோ ப்ரூஃபும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெசிடென்ஸ் ப்ரூஃப், அடுத்து சால்வென்சி சர்டிஃபிகேட் அதை எப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணிங்க. இல்லை நம்ம சேனல்லையும் இருக்குது. ஓகேவா, அதை செக் பண்ணி இது பண்ணிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப் அட்ரஸுக்கான ப்ரூஃப், அதுக்கான ப்ரூஃப் என்னவோ அதை கொடுத்துங்க. வீட்டு ரசீதோ இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் ரசீது எதனா கொடுத்தா கூட ஓகே. நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கீங்கன்னா அந்த ரெண்ட்டுக்கான இதில் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, லீஸ் டாக்குமெண்ட்டு 20 ப்ரூஃப் போட்டுக்குவோம். அடுத்து பட்டாச்சிட்டா ஏதாவது ஒன்று இருக்குமோ அதை கொடுத்துங்க. சலானோட ஃபார்மு, அடுத்து ஃபார்ம் A1, அடுத்தது நாமினி கேரக்டர் யாராவது இருந்தால் அதை கொடுங்க. நாமினி சால்வென்சி ப்ரூஃப் இருந்தால் அதையும் கொடுக்கணும். ஓகேவா, நாமினி ரெசிடென்சி ப்ரூஃப், பில்டிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட்டு, பில்டிங் ப்ளூ பிரிண்ட்டு, பேன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், லீஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணிங்க. இதுக்கு என்னென்ன ஃபைல் சப்போர்ட் பண்ணோம்னா PDF, JPG, கிஃப், பிங்கு, அது டாக்குமெண்ட் சைஸ் 200 கேப்ஸும் ஃபோட்டோ சைஸ் 50 கேப்ஸும். ஓகேவா, இது எப்படி எடிட் பண்ணுறது எனக்கு தெரியல சார், அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க. ஓகே, இப்போ அடுத்தது டாக்குமெண்ட் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு டாக்குமெண்ட் விடாமல் எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்தது உங்களுக்கான ப்ரூஃப், ரெசிடென்சி ப்ரூஃப். இந்த ரெசிடென்சி ப்ரூஃப் அப்படின்னா இதையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக ஆட் பண்ணி கொடுத்துக்கணும். ஓகே, நான் என்னென்னன்ற தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய புகைப்படம்,
கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். வசிப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக அதுவும் வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃபும் கண்டிப்பாக இருக்கணும். விண்ணப்பதாரின் கடனாளி சான்றிதழ் அது எப்படி அப்ளை பண்ணுற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துங்க. அடுத்து கடை முகவரிக்கான ஆதாரம், அடுத்து சொத்து ஆவண சான்றிதழ் பட்டாவோ இல்லை சிட்டா இருந்தால் அது கண்டிப்பாக வைக்கணும். இல்லை பட்டா சிட்டா இல்லை அப்படின்னா பத்திரத்தை வைக்கணும். ஓகேவா? அடுத்து சலான், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த சலானை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். படிவம் ஏ ஃபார்ம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடை வைக்க போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிறோம். அடுத்து நாமினி பத்திரம், நீங்கள் நாமினியை யாராவது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான நாமினிக்கான பத்திரமோ இல்லை அவங்க ஏதாவது சான்றிதழ் வச்சுன்னா அதை கொடுக்கணும். அவங்களுக்கும் நாமினிக்கான ரெசிடென்சி ப்ரூஃபு சால்வன்சி ப்ரூஃபு அதுவும் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கட்டிடம் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதுக்கான உரிமை ஆவணம், ஓகேவா, அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது கட்டாயமாக உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டு, அந்த கட்டிடத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டு அவங்க வச்சுருப்பாங்க, சர்வே நம்பர்லேருந்து போட்டு அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, அதையும் அப்ளை பண்ணிடணும். அடுத்து பேன் கார்டு, அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்து இந்த குத்தகை ஓட்டுறீங்க அப்படின்னா அதுதான் லீஸ் அக்ரிமெண்ட், லீஸுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு வச்சிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருந்தால் கொடுங்க. ஓகேவா? அது வந்து ஆப்ஷனல் தான். பட் லீஸுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வச்சிருக்காங்கன்னா அப்படியே கொடுத்துங்க. நீங்கள் ஓனராக இருந்தால் மீதி மேலே இருக்கிறது மட்டும் கொடுத்தா போதும், அந்த 14 ப்ரூஃப் கொடுத்தா கூட போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன ரிசிப்ட்ன்றதை காமிக்கிறேன். உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு வந்து வந்துச்சுங்களா, அந்த ஒப்புதல் சீட்டில் வச்சு எங்கே டாக்குமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அதுவே சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். சரிங்க சார், இந்த மாதிரி இது வந்து புதுசு லைசன்ஸ் நம்ம ரெனியூல் பண்ணால் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் ரெனியூல் பண்ணால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வரும். ஓகேவா? ஆல்ரெடி இருந்த சர்டிஃபிகேட் லைசன்ஸ் ரெனியூல் பண்ணால் அந்த மாதிரி வரும், அது வந்து முன்னே எடுத்த சர்டிஃபிகேட். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.